வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் உள்ள 100 வினாக்களை பார்க்க போறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அறிவியல் பாடத்திலிருந்து ஒரு 100 வினாக்களை தொடர்ச்சியா பார்க்க போறோம். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, ஒரு குழு மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்கள். 2வது வினா, காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால் இந்த மாதிரி மாறுது. 3வது வினா, செல்லின் ஆற்றல் மையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. 4வது வினா, கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். 5வது வினா, முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஆஸ்பர்டின். 6வது வினா, தாவர உலகின் மிகச் சிறிய விதைகள் எனப்படுவது எவைன்னா ஆர்கிட் விதைகள். 7வது வினா, சால்மோனெல்லா டைவி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் டைபாய்டு. இது ஒரு 104 ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பத்தை உருவாக்கக்கூடியது. டைபாய்டுங்கிறத ஆச்சு. 8வது வினா, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். 9வது வினா, தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? லைசோசோம். 10வது வினா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? காரோலஸ் லின்னேயஸ். 11வது வினா, ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? ஆர்.ஹெச். விட்டேக்கர். இது 1969 இவர் வெளியிடுறார். 12வது வினா, உயிரி உரங்கள் யாவை? நாஸ்டாக், அனபீனா, ரைசோபியம். இதெல்லாம் உயிரி உரங்கள் எனப்படும். 13வது வினா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கார்னலஸ் லின்னேயஸ். 14வது வினா, எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். 15வது வினா, ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் 1877 கண்டுபிடிக்கிறார். 16வது வினா, முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எது? அப்போலோ 8. 17வது வினா, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. 18வது வினா, ஒரு விண்ணியல் ஆரம் என்னன்னா 3.26 ஒளி ஆண்டு. 19வது வினா, கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? 5500 km/மணி. 20வது வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுவர் யார்? ஃபெட்ரிக் ஹாலர். 21வது வினா, வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன். 22வது வினா, பிரியான் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். 23வது வினா, மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? கோலிக்கர்ங்கிறவர் தான் மைட்டோகாண்ட்ரியாவை கண்டறிந்தார். 24வது வினா, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார்? CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியில ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். 25வது வினா, DDT வேதி பெயர் என்ன? டைகுளோரோ டைபீனைல் ட்ரைகுளோரோ ஈத்தேன் என்பதுதான் DDT. 26வது வினா, நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன? அசிட்டைல் கோலைன். 27வது வினா, லின்டேன் என்பது என்ன? லின்டேன் என்பது ஒரு வேதி பூச்சிக்கொல்லி ஆகும். லின்டேன் புற்றுநோயை ஏற்படுத்துவதால பெரும்பாலான நாடுகள்ல இதை தடை செஞ்சிருக்காங்க. 28வது வினா, கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடம் எது? கிபி 2025. 29 பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் இ போர்லாக். 30வது அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை
ஐயாரெட். 31வது வினா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரே. 32வது வினா விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி கோல்டன் ரைஸ். 33வது வினா இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றி விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கிய தமிழ் விவசாய விஞ்ஞானி டாக்டர் கோ நம்மாழ்வார். 34வது வினா தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசியது ஐயாரெட். 35வது வினா செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? ஐரின் கியூரி. 36வது வினா அணுக்கரு உலையின் குளிர்விப்பான் எவை? நீர், காற்று, ஹீலியம். அணுக்கரு உலையில குளிர்விப்பான நீரை பயன்படுத்துறாங்க, காற்றை பயன்படுத்துறாங்க, ஹீலியத்தையும் பயன்படுத்துறாங்க. 37வது வினா டிஎன்ஏவில் உள்ள காரங்கள் எவை? அடினைன், குவானைன், தயமின் மற்றும் சைட்டோசின். 38வது வினா எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யார்? ரான்ச்சன். 39வது வினா அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் எது? LH லூட்டீசிங் ஹார்மோன். 40வது வினா பிரியான் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். 41வது வினா ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார்? சீலே அண்ட் பிரிட்ஸ்லி. 42வது வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்? லவாய்சியர். 43வது வினா உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்ன? ஸ்புட்னிக் 1. 44வது வினா இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? ராதிகா ராமசாமி. 45வது வினா இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். 46வது வினா மின் கடத்து திறன் இல்லாத ஒரே உலகம் இது பிஸ்மத். 47வது வினா ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது? செலினியம். 48வது வினா மறதி ஏற்பட காரணமான விட்டமின் இது? விட்டமின் B2. 49வது வினா உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? கிளாட் பெர்னாட். 50வது வினா சிட்ரிக் அமில சுழற்சியின் வேறு பெயர் கிரெப் சுழற்சி. 51வது வினா லாக்டோமீட்டர் என்னும் கருவி எதன் தரத்தை காண பயன்படுகிறது? பால். 52வது வினா அமைதியாக கொள்ளும் நோய் எது? இரத்த அழுத்தம். 53வது வினா அக்னி ஏவுகணை எந்த மாநிலத்திலிருந்து ஏவப்பட்டது? ஒரிசா. 54வது வினா எக்ஸ் கதிர்கள் முதலில் கண்டறிந்தவர் யார்? ரான்ச்சன். 55வது வினா பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எது? லாக்டோஸ். இந்த லாக்டோஸ் தான் லாக்டோமீட்டர்னு நான் வச்சுங்க. 56வது வினா ரஷ்ய அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெரும் சேதம் ஏற்பட்ட இடம் செர்னோபில். இன்னைக்கு உக்ரைன் பிரச்சனை நடக்குது, அந்த உக்ரைன்ல உள்ள செர்னோபில். 57வது வினா வளிமண்டல நிலையெனில் ஆகாயம் நிறம் எதுன்னா கருப்பு நிறத்துல இருக்கும். 58வது வினா சூரியனில் ஆற்றல் எவ்வாறு வருது? அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் இணைவு வினைதான் அணுக்கரு இணைவு. 59வது வினா அதிகமாக உபயோகிக்கப்படும் பென்சிலின் உருவாக்குவது பூஞ்சை. பென்சிலின் நொட்டேட்டம்ங்கிற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கிறாங்க. 60வது வினா மிகப்பெரிய உயிருள்ள செல் எது? நெருப்புக்கோழி முட்டை. 61வது வினா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ். 62வது வினா தீயணைக்கும் பொருளாக பயன்படுவது எந்த வாயுனா? கார்பன் டை ஆக்சைடு. 63வது பூமியில் உள்ள ஓசோன் படலம் உயிரினங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? புற ஊதா கதிர்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த ஓசோன். 64 வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? முனைவர் சுல்தான் இஸ்மாயில். 65வது வினா செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலின். 66வது வினா அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சின். 67வது வினா நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். 68வது வினா
எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். 69வது மிக எளிதில் கம்பியாக நீட்டக்கூடிய உலோகங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி. 70வது துருப்பிடிக்காத எகின் உலோக கலவை எது? எவர் சிலர் பாத்திரம், தாமிரம், நிக்கல், குரோமியம். 71வது ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவர் யார்? சாமுவல் ஹென்மேன். 72வது டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுனா 20 ஆம்ஸ்ட்ராங். 73வது ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் கொண்ட ஒளி அலை நீல நிறம். 74வது மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது வளர்ச்சி வளையங்கள். 6 மாதத்துக்கு ஒரு வளையம் உருவாகும். 75வது இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1992. 76வது ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது? அம்மீட்டர். 77வது இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? 50 ஹெர்ட்ஸ். 78வது காந்தபாயத்தின் அலகு என்ன? வெபர். 79வது இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? மின்னியற்றி. 80வது மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். 81வது உடலின் உட்புறமாக பிம்பங்களை காண உதவும் கருவி காந்த ஒத்திசைவு தொற்று உருவாக்கல் எம்ஆர்ஐ ஸ்கேன். 82 இழை ஒளியியலின் தந்தை யார்? ஆப்டிகல் ஃபைபர். அதோட தந்தை நரீந்தர் கபானி, இந்திய இயற்பியலாளர். 83வது ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது என்னவாகும்? பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்காற்றல் அதிகரிக்கும். 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. 85வது தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு யாது? ஜூல் பெர் கிலோகிராம். 86வது உரையாடலின் டெசிபல் அளவு என்ன? 6வது டெசிபல். 87வது கடல் நீர் ஒளியின் சவுண்டோட வேகம் என்னன்னா 5500 km/h. 88வது புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எது? வியாழன். 89வது சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சியை எதிர் திசையில் சுற்றும் நிலவு இது? ட்ரைட்டான். 90வது பூமியில் 60 கிலோ எடையுள்ள மனிதன் சூரியனில் எத்தனை கிலோகிராம் எடை கொண்டிருப்பார்னா 1680 கிலோகிராம் எடை கொண்டிருப்பார். 91வது எளிய பொருளாக பகுக்க முடியாத பொருள்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யாருன்னா ராபர்ட் பாய். 92வது பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் வகை எது? கூழ்ம கரைசல். 93வது நியூட்ரானை கண்டறிந்த ஜேம்ஸ் சாட்விக்கின் ஆசிரியர் ரூதர்ஃபோர்ட். 94வது புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் யுகோவா விசை. 95வது தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? ஜெர்மியஸ் ரிச்சர். 96வது கிமு 3500 மக்கள் பயன்படுத்திய உலோக கலவை வெண்கலம். 97வது K2Cr2O7 பொட்டாசியம் டைகுரோமேட் என்பதில் இதுல குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னா குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் +6. 98வது அமிலகார நிறங்காட்டி வகைகள் எவைனா லிட்மஸ், நாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. 99வது கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு எது? சோடியம் கார்பனேட். 100வது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம் எது? கிராஃபின். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 2A அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. மற்றும் 4th குரூப் VAO, TET, TNEB, அப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம் இதெல்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது. அதற்கு மிக பயனுள்ள ஒரு வினா தொகுப்பை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.